தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? பிசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க.